சூயஸ் என்கிற நிறுவனம் ஏற்கனவே கோவை மாநகரில் குடிநீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இத்தகைய ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்து இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு நாடுகளுடைய அனுபவம் இந்த சூயஸ் நிறுவனம் பொலிவியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டு முறையாக குடிநீர் விநியோகிக்காமல் எல்லா மக்களாலும் தண்ணீரை பெற முடியாமல் அந்த நாட்டு மக்களாலேயே விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் சூயஸ் நிறுவனம் என்பது. ஆகவே தண்ணீர் என்பது அத்தியாவசியமான ஒரு தேவை. தண்ணீர் என்பது மக்களுக்கான அடிப்படை உரிமையாக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. ஏனால் தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது, மனிதர்களும் வாழ முடியாது. ஆகவே தண்ணீரை போய் ஒரு விற்பனை சரக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கருதுவதும் விற்பனை சரக்கு என்கிற முறையில் சூயஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக மக்களுக்கான தேவையான அளவுக்கான குடிநீரை விநியோகிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, 19ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி சூயஸ் நிறுவனத்தோடு புதிதாக வந்திருக்கிற தாவே காட்சி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து சேலம் மாநகராட்சி மன்றம் 29/6 அன்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தேடியிருக்கிறார். ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி மன்றம் இங்கே தனியாருக்கு தண்ணீர் விநியோகத்தை விடக்கூடாது, தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக சேலம் மாநகராட்சி மன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சியினுடைய தீர்மானத்தை மதித்து தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக சூயஸ் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். தொடர்ந்து தனியாருக்கு விற்பனை செய்வது என்பது இப்போது 151 ரூபாய் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ஆண்டுதோறும் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பை கொண்டு போய்விடும். மூன்றாவது நான் சொல்ல விரும்புறது 25 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க. இவன் ஒழுங்கா செய்வானா, ஒழுங்கா விநியோகம் நடக்குமா, ஒப்பந்தப்படி நடந்து கொள்வானா என்பதற்கான எந்த பரிசோதனையுமே கிடையாது, எந்த விதமான உத்தரவும் கிடையாது. ஆனா 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுறது எந்த அடிப்படையில் போடுறாங்கன்னு தெரியும். ஒருவேளை இடையில அவர்கள் முறையாக விநியோகிக்கவில்லை என்றால் ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தெரியும். ஆகவே 25 ஆண்டுகளுக்கு சேலம் மாநகரத்தினுடைய குடிநீர் விநியோகம் இந்த தனியார் நிறுவனத்திற்கு என்பதெல்லாம் கடுகளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சூயஸ் நிறுவனத்துடனான குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மாநகராட்சி நிர்வாகமே இந்த சேலம் மாநகர மக்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதற்குரிய நிதி ஒதுக்கீடு, அதற்கான ஊழியர் எண்ணிக்கையை உயர்த்துவது போன்ற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முன்வருவதன் மூலமாக மாநகராட்சியே தண்ணீரை விநியோகிக்க முடியும். அதுதான் சிறந்த ஏற்பாடாக இருக்கும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புறேன். சார், இப்ப இந்த சூயஸ் நிறுவனத்தை கொடுக்கறதுனால இப்ப என்னென்ன மாதிரியான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்? இல்ல, அதாவது விநியோகம், பராமரிப்பு எல்லாமே அவங்க தான் பண்ண போறாங்க. இப்போது மாதத்துக்கு 151 ரூபாய் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதே அளவுதான் இருக்கு என்பது கிடையாது. ஆண்டுதோறும் கட்டணம் உயர்வதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. இரண்டாவது, முறையாக தண்ணீரை விநியோகிக்கப்படலன்னா யார் அதற்கு பொறுப்பு? இத்தனை லிட்டர் தான் தண்ணீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சீலிங் வேற அதுல வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, 25 ஆண்டு காலம் என்பது ரொம்ப நீண்டகால ஒப்பந்தம். 25 ஆண்டுகளுக்கு அவர்கள் முறையாக விநியோகிப்பார்கள், பராமரிப்பார்கள் என்பதற்கு என்ன கேரண்டி இருக்கு? ஆகவே ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். தனியார் குடிநீர் என்பது மக்களுடைய அத்தியாவசிய தேவை, அது ஒரு அடிப்படை உரிமை. அதை தனியாரை நம்பி மக்களை தண்ணீரை விற்பனை சரக்காக மாற்றுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்குல்ல. இப்ப சமீபமா இந்த தனியார் குடிநீர் பிரச்சனை வந்த பிறகு வரக்கூடிய தண்ணீர் சுத்தமா இல்ல, கழிவு நீர் கலந்து வருது, புழுக்கள் மிதக்குதுங்கிற பிரச்சனை எல்லாம் வருது. இது தனியாருக்கு வாலண்டியரா கொண்டு போய் கொடுக்குற மாதிரியா? இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரியான ஒப்பந்தம் திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்டது. பலவற்றை மாற்றுகிறோம் என்றுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா அந்த தண்ணீரை தனியாருக்கு விநியோகிக்கிற உரிமையை கொடுக்கிற ஒப்பந்தத்தை மட்டும் ஏன் மாற்ற மாட்டாங்கன்னு தெரியல. இரண்டாவது, திமுக தலைமையிலான மாநகராட்சி மன்றமே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் இது நீங்க சொன்ன மாதிரியான ஒரு தூய குடிநீர் என்பது தூய்மையான குடிநீர் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. தூய்மையான குடிநீரை வழங்கினா அப்பதான் மக்கள் சுகாதாரமாக இருக்க முடியும். அதனால அது அத்தியாவசியமான தேவை. அதனால அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இங்க என்ன விநியோகத்தில் அப்படி இருக்கிற கோளாறுகள் ஏற்பட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதோ அல்லது உடனடியாக மாற்று ஏற்பாடு என்பதெல்லாம் உடனடியாக செய்ய முடியாது. ஆக இப்படி பலவிதமான சிக்கல்கள், இடையூறுகள் இருக்கிற காரணத்தினால்தான் தனியாரை நம்பி குடிநீர் விநியோகத்தை ஒப்படைக்காதீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம்.
இன்னொன்னு மாநகராட்சியில ஆழ்துளை கிணறு இந்த மாதிரி எதுவுமே போட முடியாது, அனைத்துக்குமே சுயசெட் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான மக்கள் மத்தியில ஒரு அச்சம் நீங்க இருக்கு. சொந்தமா கிணறு கூட வச்சுக்க முடியாது. இல்லைன்னா நீங்க கிணத்துல நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்? நீங்க சொந்தமா கிணறு வச்சிருந்தீங்கன்னா உங்க கிணத்துல இருந்து நீங்க தண்ணி எடுக்க முடியாது. சொந்தமா போர்வெல் வச்சிருந்தா போர்வெல்ல இருந்து தண்ணி எடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் அவங்கவுங்க சொந்தமா தண்ணீர் ஏற்பாடு நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி வியாபாரம் பண்றது? அதனால உங்க கிணத்துல மூடிட வேண்டியதான்.